ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ், இப்போ நம்ம எங்கள் பயணத்தை தொடங்கியிருக்கோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஸ்பீட் ட்ரிப்பில் போய் என் பிரதர் வீட்டில் விட்டுட்டு வரணும். என் பிரதர், என் ஃப்ரெண்ட் எல்லாமே எஸ் கிளம்பிட்டோம். எஸ், எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு 2 வேலைக்கோசம். அதில் ஒரு வேலை வேண்டாம், ஸ்டாப் பண்ணிட்டோம். இன்னொரு வேலை டயர் சேஞ்ச் பண்ணுறது. எஸ், இன்னொரு 1000 கிலோமீட்டர்ஸ் ஓடும். நல்லா தான் இருக்குது, 2000 வரைக்கும் ஓடும். பட் நம்ம சேஃப்டிக்கோசம் பார்த்து மாற்றிடலான்னு பார்த்தோம். ஆனால் இன்னும் 2000 ஓடுன்ட்ருக்காங்க. அதனால் சரி, டயரை ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு போட்டுருன்னு சொல்லிட்டு எஸ் வீட்டுக்கு வர வச்சாச்சு. நல்ல வேலை, வண்டியை கீழே போட்டிருப்பேன், ஸ்டாண்டு சரியாக நிற்கல. எஸ், எனிவே புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த பெல் ஐக்கான் பட்டன் ஒரு டங்குன்னு தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களே வந்து சேரும். எஸ், வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சுத்தமாக சவுண்டு கேட்காது. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணால் எப்படியோ ஒரு 1.5 hours மேலே டைம் எடுக்கும். என்ன பண்ணுறது, பக்கத்துலேயே இருக்குது. வா, டக்கு 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 டக்கு. அந்த பாப்பு அடிக்கும் போது ஒரு பவர் இருக்கு பாருங்க, அடிங்கப்பா. எஸ், இந்த வண்டியை நம்ம ரிவ்யூ போடலாம் தான் எடுத்துகிட்டு வந்தோம், ஃபுல் ரிவ்யூ எடுக்கணுன்னு. பட் 2 நாளாகவே நல்ல மழை. எனக்கு வண்டியை மழையில் எடுத்து ஓட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சீரியஸாகவே. அதனால் நான் வண்டியை எடுக்கவே இல்லை, வீட்லேயே தான் இருந்துச்சு. நான் வண்டியை எடுத்துகிட்டு வந்து 2 நாள் ஆகுது. 2 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வண்டியை வெளியிலே எடுக்கிறேன். 2 நாளுமே நல்ல மழை. இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடித்தது. சரி, இதுக்கப்புறமும் வண்டியை ரிவ்யூ எடுக்கணுன்னா மைண்ட் செட் இல்லை. சரி, வண்டி எடுத்துகிட்டு போய்டுவோம். அங்கே வேறு டயரெல்லாம் வர சொல்லியிருக்கோம். இன்கேஸ் எஸ் நம்ம ஆளுக்கு ஓகே அப்படின்னா டயரை சேஞ்ச் பண்ணிடுவாப்புல. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. போகும்போது எங்கே ஷெல்லு இருக்குது, எங்கேயோ இருக்குது, எங்கே பார்த்தோன்னு தான் தெரில. ஷெல்லில் பெட்ரோல் போடணும். எஸ், இப்போதைக்கு நம்ம பைக் வாங்குகிற பிளானாக ட்ராப் பண்ணியிருக்கோம். சில பல காரணத்துக்குனால எஸ், அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எஸ், அதனால் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு டாமினாரை மட்டும் ஒரு 6 monthsக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானு. அதுக்கப்புறமா பிளான் பண்ணுவோம் அப்படின்னு. எஸ், அது வரைக்கும் நோ ரைட்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் இப்போ அதை போக ஆரம்பித்தேன்னா இதே எனக்கு பழகிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்பில் வந்துடுவேன். அதனால் 6 monthsக்கு நோ ரைட்ஸ் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். வண்டி எப்போ நம்ம சூப்பர் பைக்ஸ் வாங்குகிறோமோ அப்போ நம்ம போய்க்கலாம். அதை தான் என் பிளானாக வச்சுருக்கேன். அது வரைக்கும் நார்மலாக வீடியோஸ்லாம் எடுப்போம், ட்ராவலிங் பண்ணுற வீடியோஸ் எடுப்போம் அப்படின்றத பிளான்.
சிட்டிக்குள்ளே ஓட்டமோ ஒரு நாய்ஸ் வருது பாருங்க. அடடடடடடடடடா. இது போதும் எனக்கு, இது போதுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் பிரேக்கிங் சரியாக அடிக்கல அப்படின்னா ஒன்று நீங்கள் கீழே இருக்கணும், இல்லை பைக் தனியாக இருக்கும். இந்த மாதிரி லூசு பசங்க கிட்டலாம் நான் போகவே மாட்டேன். அவனுங்க போனால் போய் தொலைகிறானுங்க, கீழே வந்தால் செத்து சாவுறானுங்க. நம்மளுக்கு என்ன வந்தது இல்லை. எப்போவுமே அந்த பவருக்கு அந்த பைக்குக்கு அந்த ஒரு கெத்து இருக்குது சீரியஸாகவே. எல்லாமே நம்ம ஒரே பைக் தான் பார்க்குறோம், பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பவருக்கு அந்தந்த பைக்குக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. அது எந்த இடத்துல எப்படி ஓட்டணுமோ அதை மட்டும் அப்படி ஓட்டினாவே சந்தோஷம்தான். தேவையில்லாமல் நார்மலாக இருக்க இடத்துல போட்டு அதை முறுக்கிக்கிட்டு திருவிட்டு நம்மளுக்கு அந்த சீன் பிடிக்காது. வேணுன்னே போனாங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் சின்ன பசங்க. அந்த பைக்கோட மொத்த கீரும் போட்டாலும் நம்மளது 2 கீர் போட்டால் அந்த பைக்கோட ஃபுல் பவரை நம்ம முடிச்சு விட்ருவோம். டியூக் தானே, டியூக்கே தான். சின்ன வேண்டுகோள், எந்த இடத்துல எப்படி ஓட்டணுமோ அப்படி ஓட்டுங்க. சேஃப்டி முக்கியம். 2 பேருமே ஹெல்மெட் போடாமல் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த டைம் கிளம்புனா காலியாக இருக்கும், டிராஃபிக் இல்லாமல் போயிடலாம் தான் கிளம்புனேன்.
ஆனால் இந்த டைமும் டிராஃபிக் இருந்து உயிரெடுக்குது. ஐயோ ஐயோ. எஸ், ஏர்லி மார்னிங் போகலான்னு தான் பிளான் பண்ணேன். இப்போ போயிட்டு வந்தால் காலையில் கொஞ்சம் தூங்கலாம். ஆல்ரெடி நம்ம தூங்குறதே கம்மியாகிடுது. இப்போ வேறு ஏன்டா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளம்புனது. எஸ், எனக்கு இந்த கியர் மட்டும் டக்குன்னு டவுன் ஆக மாட்டேங்குது. எனக்கு அந்த ஃபீல் வரும்போதே இருந்துச்சு. பட் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு டக்குன்னு அப் ஷிஃப்ட்டும் டவுன் ஷிஃப்ட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதை பிரதர்கிட்ட கேட்கணும். ஆப்வியஸ்லி அவர் ஓட்டுறதுக்கு அவர் கரெக்டாக இருக்கான்னு தெரில. நம்ம ஓட்டுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. ஆமாம். ஹலோ.
இதே லுக்கில் ஜிஎஸ் ஒரு வாட்டி ஒரு வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் போட்டிருப்பேன்.